அப்பா! காரணம் சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்க ரெடியா? என்னடா இந்த பொண்ண நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணா இது கதையும் சொல்ல மாட்டேங்குது. அடிக்கடி காரணத்த சொல்லி அப்ஸ்காண்ட் ஆயிடுது. அப்படின்ற உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது. என்ன பண்றது? அப்படி இப்படின்னு காரணம்லாம் நான் சொல்ல வரல. அவசரத்தில் சேனல் ஆரம்பிச்சு தான் நான் கல்கி எழுத ஆரம்பித்தேன். என்னோடய ரைட்டிங் ஃபார்மேட் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஐ நீட் அ பிரேக் அப்படின்ற வீடியோலேயே. அதுக்கப்புறம் மாற்றங்கள்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கல்கியில் நான் செஞ்ச மாற்றங்கள் பற்றி பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம 100+ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் போடலை, கல்கியும் போடலை. 2 வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்போ என் தாரகை போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்குறீங்களான்றது எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்கு காரணம் நானும் தான். நானாகவும் அதை ஒரு சந்தேகமாக சொல்கிறது நான் தான். ஏன்னா வந்து ஒரு கதைன்றப்போ அதை தொடர்ச்சியாக படித்தா தான் நல்லாயிருக்கும். ஒன்றைய நம்பி படிக்க ஆரம்பிச்சுட்டு அது இப்படி பாதியிலேயே நிற்கிதே அப்படின்னு படித்தவங்களுக்கு என் மேலே கடுத்த கோபம் இருக்கும். எனக்கு புரியுது. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் தாரகை மட்டும்தான் நான் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் வந்து கிளைமேக்ஸ் வரப்போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன். அப்புறம் மாற்றங்களில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணோன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணணும்னு எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட மோஸ்ட்டாக. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கதைக்களம், அதாவது ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எழுதி நான் வந்து ஒரே வீடியோவாக போட்டு இந்த கதையை முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை 2-3 வீடியோவாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கதை முடியறது தான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி போடுறேன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். அதுக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு புது கதை ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறேன்னு நான் போஸ்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு லைனுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைமுக்காக தான். அது வரைக்கும் வந்து நீங்கள் என்ன மறந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் என் தாரகையை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து என் தாரகை தான். ரொம்ப கேப் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கேப், அதாவது ஒரு நாளோ 2 நாள்லேயோ நான் தொடர்ச்சியாக என் தாரகை வந்து போட்டுட்ருப்பேன். நீங்கள் என்னை மறக்காமல் இருக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட அடிக்கடி கேட்குறேன், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன மாற்றிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுப்பா.